ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஏதோ ஒரு போண்டா தான் எதுலையோ பண்ணியிருக்காங்க. ஆனால் எதில் பண்ணியிருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. நம்ம இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இட்லி மாவில் தான் இப்போ நம்ம வந்து போண்டா பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கவே வேண்டாம். சீரியஸாக சொல்கிறேன், எண்ணெய் அப்சர்வ் பண்ணாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக இந்த இட்லி பேட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக போண்டா எப்படி போடுவீங்களோ இல்லை என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் போடுங்க. ஏன்னா இது எந்த ஷேப்பில் போட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மாவுடைய ஆர்ட் எப்படி இருக்குன்னு கடைசியாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. அப்படி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், எனக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்காது, ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குழி பணியாரமாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதை நல்லா திருப்பி இந்த மாதிரி எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க. இது வந்து வீடியோவில் பார்க்க அப்படி ஆயிலியாக தெரியுது. ஸோ இந்த லைட் எஃபெக்ட்னால அப்படி தெரியுது, சீரியஸாக ஆயில் இருக்காதுங்க. அதே மாதிரி இது கூடவே ஒரு கோக்னட் சட்னி இல்லை மின்ட் சட்னி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை சாம்பார் கூட டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவுடைய ஆர்ட் இது தாங்க. இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதையும் காமிக்கிறேன். உள்ள நல்லா வெஜ்ஜீஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் பயமே இல்லாமல் கொடுக்கலாம், ஹெல்த்தியும் கூட. ஃப்ரை பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா பணியாரமாகவும் படிக்கலாம். டாடா பாய்.